நமக்குள்ளே எவ்வளோ ஒத்துமை இருக்குது தெரியுங்களா? மனுஷனாக பிறந்துட்டாங்க, ஆனால் எவ்வளோ ஒத்துமையாக இருக்கிறாங்க. எப்படி பாருங்கள், இப்போ ஒரு ட்ரெயினில் போகிறோம், யார் பக்கத்தில் யாருக்கு சீட்டு கிடச்சாலும் சரி, அது அன்ரிசர்வ் ஆகட்டும் ரிசர்வேஷன் ஆகட்டும், எல்லாம் உட்காந்து ஒரே பயணம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஹோட்டலுக்கு போகணும், சாப்பிட்ணுன்னாக்கா எல்லோரும் பக்கத்தில் ஒன்றா உட்காந்து ஒன்றா சாப்பிட்டுக்கிறாங்க. ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குதுனாக்கா அப்பார்ட்மெண்ட்டில் எல்லோரும் பக்கத்து வீடு அக்கத்து வீடு எல்லோரும் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த மதம்லாம் பார்க்கறதில்ல, எந்த ஜாதியெலாம் பார்க்கறதில்ல, ஏதோ எல்லோரும் ஒன்றா இருந்து வாழ்ந்து காமிச்சிடுறாங்க. ஸோ இப்படி எல்லாரும் ஒத்துமையாக இருக்கிறவங்க ஏன் இங்கே இந்த ஆன்மீகம்ன்ற இந்த தெய்வீகத்துக்குள்ளே வரும்போது மாத்திரம் எனக்கு இந்த கடவுள், எனக்கு அந்த கடவுள், எந்த கடவுள், எல்லாருமே உணர்ந்த ஒரு விஷயத்தை கடவுளை அடையணுன்னா அதுக்கான வழிமுறைகளை சொன்னாங்களே தவிர, கடவுள் இப்படி தான் பிரபஞ்சத்தில் வந்து ஏதாவது ஒரு விஷயத்த உங்களுக்காக இந்த உருவத்தில் காமிச்சிட்டு போனாங்களா? எதுவுமே இல்லாதப்போ ஏன் உள்ளுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை நீங்கள் உங்கள் கடவுள் உங்களுக்கு எப்படி பிடிச்சிக்கோ அப்படி நீங்கள் வழி நடந்துட்டு போகிறது தானே. ஆனால் அதுக்காக ஒத்துமையில் என்னத்துக்கு பிரிவுன்னு? எனக்கு இந்த ஒரு கடவுள் பிடிக்கும், அந்த கடவுள் பிடிக்கும், இந்த கடவுள் பிடிக்கும், இந்த கடவுளை வந்து சேருங்க, அந்த கடவுளை சேருங்க, எந்த கடவுள் நீங்கள் சேர வேணாம். நீங்கள் இதே மாதிரி ஹோட்டலில் எப்படி ஒத்துமையாக இருந்தீங்களோ, எப்படி பயணம் பண்ணும்போது ஒத்துமையாக இருக்கிறீங்களோ, என்ன குடியிருக்கிற வீட்டுங்களில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறீங்களோ, அது மாதிரி எல்லோரும் ஒத்துமையாக இருந்து பாருங்கள், வாழ்க்கை பிரமாதமாக இருக்கும்.